ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இந்த சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. எம்ஐ விசஸ் ஜிடி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சீசனோட மேட்ச் ஆஃப் தி சீசன் அப்படின்னா இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்ல மும்பை எதனால தோத்தாங்க, ஏன்னா அவ்வளோ க்ளோஸா தோத்தாங்க, எதனால தோத்தாங்க, ஜிடி எப்படி வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். வருஷம் ஒரு மேட்ச் வரும், அந்த மேட்ச் ஆஃப் தி சீசனா இருக்கும். இந்த வருஷம் அந்த மேட்சை பார்த்துட்டோமா? மும்பை விசஸ் ஜிடி. தெரியல ஸ்ரீராம். ஆனா எனக்கு கடைசியா எந்த மேட்ச்ல இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதாவது வழக்கமா இந்த சீசன் கூட நம்ம ஒரு சில மேட்சஸ் பார்ப்போம். நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு ஒரு டீம் கொடுப்பாங்க, இல்ல பரவாயில்ல நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு திரும்ப கொடுப்பாங்க. இது அந்த மாதிரி மேட்ச்ல எங்களுக்கு ஜெயிக்கணும் இந்த மேட்ச் எங்களுக்கு கொடுங்கன்னு ரெண்டு டீமும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. நடுவுல மழை டிராமாவை அதிகமாக்குச்சு ஸ்ரீராம். எப்பா இந்த மாதிரி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்த்திருக்கேன் நான். இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வித் தேர்ட் ஃபேக்டர் மழை, அம்பையர்ஸ் இவங்கெல்லாம் பிளேக்குள்ள நான் பார்த்தது ரொம்ப ஞாபகம் இல்லை எனக்கு. மேபி இருந்தா வியூவர்ஸ் சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல. ஆமாங்க, இந்த மலையாள படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, இந்த திருசியம் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா அந்த மாதிரி சொன்னீங்க. நீங்க வேற நீங்க இந்த மேட்சுக்கு நடுவில் மலையாள படம் பார்த்த மாதிரி இருக்குன்னா நான் என்னங்க நினைப்பேன். த்ரில்லர் படம் பார்த்த மாதிரி, ஒரு திருசியம் படம் பார்த்த அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. என்னன்னா நம்ம வழக்கம் போல ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மழை வரும்போது தான் அப்படி ட்விஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்குது. மும்பையோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க. நம்ம நேத்தே பேசியிருந்தோம், ரெண்டு டீம்லயுமே டாப் நல்லா ஹெவியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு மும்பை நினைச்ச அளவுக்கு அவங்களோட பேட்டிங் போகல. என்ன நடந்துச்சு, என்ன தப்பா போச்சு? நான் மும்பையை பத்தி டாப் ஹெவின்னு மட்டும் சொல்லல, பட் அவங்க கிட்ட மிடில் ஆர்டர்ல ரிகவரிக்கான பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். வேற ஜிடி கிட்ட அது இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மேட்ச் இறுதியில அது உறுதியாயிடுச்சு. பட் திரும்ப இங்க வந்தோம்னா ஸ்ரீராம், என்னதுன்னா ஆரம்பத்துல இவங்க கொஞ்சம் நல்ல பிளான்ஸோட வந்தாங்க. பவர் பிளே போலிங் நல்லா இருந்துச்சு ஜிடி கிட்ட. எங்க மும்பை கோட்டை விட்டாங்கன்னா அந்த மிடில்ல தூக்கி விக்கெட் கொடுக்குறாங்க. எடுத்தோடனே முகமது சிராஜ் நல்ல பவர் பிளே போலர்னு தெரியும். சோ பவர் பிளேல அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. லக் இருந்துச்சு ரிக்கில்டன் பக்கம். 3 கேட்ச் விடப்பட்டுச்சு. அல்ல 2 ரிக்கில்டனுக்கு, ஒன்னு இவருக்கு சூரியகுமார் யாதவுக்கு. ஈஸியஸ்ட் ஆஃப் கேச்சஸ், கஷ்டமான கேட்ச், ஹாஃப் சான்ஸ்னா கூட பரவாயில்ல, ஈஸியா கேட்ச விட்டாங்க. 10 ஓவர்ல 87க்கு 2 ஸ்ரீராம். அதுக்கப்புறம் 96க்கு 2 இருந்தாங்க. 96க்கு 2ல இருந்து கண்ணுமிக்கும் நொடியில பாத்தீங்கன்னா 140ல அவ்வளவு விக்கெட்டை விட்டு நிக்கிறாங்க. ஏதோ இவரு கார்பின் பாஷ் காப்பாத்தினாரு அவங்கள. 150 மேல போறதுக்கு அவர்தான் காரணமா இருந்தாரு. என்னன்னா சாய் கேசவ், ரஷீத் கான் அவங்க 2 பேரும் தான் அந்த மிடில் ஓவர்ஸ்ல புடிச்சு இழுத்துட்டாங்க. ஒரு 3 ஓவர் கண்டினியூஸா அடுத்தடுத்து விக்கெட்டா வந்திருக்கும். அதுவும் முக்கியமான விக்கெட் சூரியகுமார், வெல் ஜாக்ஸ், அப்புறம் ஹர்திக் பாண்டியன்னு சொல்லிட்டு 3 பேரோட விக்கெட்டே எடுத்திருப்பாங்க. கூட சேர்ந்து கோட்சியா அவர் அடுத்த விக்கெட் திலக் வர்மா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் வரிசையா விழுந்திருக்கும். ஆமா, அதுல பேட்டர்ன் என்னதுன்னா எல்லாரும் தூக்கி அடிக்க போய் விக்கெட் கொடுக்குறாங்க. இந்த பிட்ச்ல நீங்க த்ரூ த லைன் அடிக்கலாம். அதாவது அக்ராஸ் த லைன் சைடுல எல்லாம் சுத்தினா நீங்க 2 இன்னிங்ஸும் பாத்தீங்கன்னா சைடுல சுத்தின பேட்டர்ஸ் எல்லாம் அவுட். ஜிடி சைட்ல இருந்து போல்ட் எல்பிடபிள்யூ ஆனாங்க. வேற மும்பை இந்தியன் சைட்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாங்க. நமந்தீர் அடிச்ச ஷாட்ல சான்ஸே இல்ல. பிரசித் கிருஷ்ணாவுக்கு எதிராக நீங்க இந்த பிட்ச்ல இந்த மாதிரி ஷாட் அடிக்கிறது. இந்த மிடான் உள்ள வச்சிருக்காரு, இவர் இறங்கி வராரு, பால் அவ்வளவு தூரம் எகிருது. பிரசித் கிருஷ்ணாக்கு நார்மலாவே எகிரும், இங்க இன்னும் கொஞ்சம் எகிருது. முன்னாடி வந்தீங்கன்னா நீங்க தான் டைம் இல்லாம மாட்டிப்பீங்க. அதுக்கு பின்னாடி நின்று ஒண்ணு லெக் சைட்ல அடிச்சிருக்கலாம், இல்ல பின்னாடி இன்னும் கூட மிடான கிளியர் பண்ண பாத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சூசைடல் ஷாட்ஸ் எல்லாம் நடந்துச்சு ஸ்ரீராம். இருந்துச்சு. மும்பை பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் தான். பட் இருந்தாலும் அந்த 150 மேல போனோம்னா சின்னதா மேபி ஏதாச்சும் நடக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மழை ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஆரம்பிச்சு அந்த ஒரு முடியிற போய் மழை ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்தா ட்விஸ்ட் என்னன்னா நான் அதாவது இன்னைக்கு ரெயின் போர்காஸ்ட் இருந்துச்சு பாம்பேல. பட் நாங்க ஆபீஸ் போறப்ப எங்க ஆபீஸும் வாங்கேடே, இப்ப நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல, இப்ப குஜராத் இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. இங்க இருந்து வாங்கேடே ஸ்டேடியம் ஹார்ட்லி 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். எங்க ஆபீஸ் ஒரு மேக்ஸிமம் 7-8 கிலோமீட்டர் இருக்கும். போற வழியிலேயே லைட்டா மேகமூட்டம் இருந்துச்சு. நானும் பார்த்தேன், வெதர் ஆப்லாம் செக் பண்ணேன். வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸ்பெல்ஸ் தான் இருந்துச்சு. திடீர்னு மிட் மேட்ச் அப்போ ஒரு பெரிய பயங்கரமா காத்தடிச்சிச்சு. காத்துனா ஆளை தூக்கிட்டு போற அளவுக்கு காத்தடிக்குது. யூஸ்வலா அந்த மாதிரி காத்து இருந்தா மழை நின்றும், ரொம்ப நேரம் நிலைக்காதுன்னு நம்ம நினைப்போம்ல, அதான் இருந்துச்சு. சோ ஷவர்ஸ் எங்க இருந்தோ காத்து அக்ராஸா வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால கில் ஒரு பால் நிறுத்தினாரு. தண்ணிய மூஞ்சில வருது, நிறுத்துங்கப்பான்னு.
ம். சோ அங்க டிராமா ஸ்டார்ட் ஆச்சு ஸ்ரீராம். அப்ப வந்து கில் போயிடலாம்னு நினைச்சாரு. ஏன்னா 5 ஓவர் நடக்கலைன்னா கூட ஐ மீன் இது ஜிடியோட மேட்ச் தான். பட் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிருந்தாரு. வேற மும்பை வந்து அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா சூப்பரா கேப்டன்சி பண்ணி 5 ஓவருக்கு மேட்ச் எடுத்துட்டு போலாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு போல்ட்டுக்கு பும்ராவுக்கு கொடுத்தாரு. ஒரு ஓவர் தான் செஹருக்கு. அந்த ஸ்டேஜ்ல அது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறமா மாட்டிப்பாங்களா மேட்ச் போச்சுனா அப்படின்ற ஒரு யோசனை கமெண்ட்ரியில இருந்தப்ப எனக்கே இருந்துச்சு. பட் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுதானே வேணும்னு பண்ணாரு. சோ சூப்பரா அந்த இடத்துல பண்ணாரு அவரு. அவங்களுக்கு ஓவர் கொடுத்து. என்னன்னா அந்த டிஎல்எஸ் பார் ஸ்கோர் தான். அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு. அது டக்குன்னு பார்த்தா புரியாது. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க அது எப்படி பண்றாங்க அப்படின்னு. பாருங்க கம்ப்ளீட் கால்குலேஷன்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லி புரியறது கிடையாது. அது எத்தனை ஓவர் இருக்கு, எத்தனை விக்கெட் விழுந்திருக்குன்றத பொறுத்தா இருக்கு. அதாவது எதிரணி அடிச்ச ஸ்கோர் ஒன்னு வச்சுப்பாங்க. இவங்க எந்த ரன் ரேட்ல போறாங்கன்றத வச்சுப்பாங்க. சோ பார் ஸ்கோர் வந்து நீங்க ஒரு விக்கெட் விழுந்தா இவ்வளவு ஸ்கோர்ல இருக்கணும், 2 விக்கெட் விழுந்தா இவ்வளவு ஸ்கோர்ல இருக்கணும்னு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல இன்னைக்கு இருந்த மேட்ச்ல 156 சேசிங். சோ 5 ஓவர் முடிவுல அண்ட் 5 ஓவர் மினிமம் வேணும் உங்களுக்கு. ஒரு T20 மேட்ச்ல ரிசல்ட் வர்றதுக்கு. ஒரு ஒன் டே மேட்ச்னா 2 டீமும் 20 ஓவர் ஆடி இருக்கணும் மினிமம். சோ இங்க ஒரு டீம் 20 ஓவர் ஆடிட்டா இன்னொரு டீம் மினிமம் 5 ஓவர் விளையாடணும். சோ அங்க டக்வர்த் லூயிஸ் 39ன்ற டார்கெட் செட் பண்ணுச்சு ஃபார் 1 விக்கெட். இதுவே 2 விக்கெட் போயிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 44 45ல போய் நின்றுக்கலாம். இவங்க அந்த டார்கெட் அதிகமாகிட்டே போகும். டார்கெட் அதிகமாகிட்டே இருக்கும். எஸ் அதுதான் கால்குலேஷன். சோ இவங்க 29ல இருந்தாங்க ஒரு விக்கெட் இழப்புக்கு 5 ஓவர் முடிவுல. அந்த ஸ்டேஜ்ல மழை ஃபுல்லா வந்து மேட்ச் நின்று இருந்துச்சுன்னா மும்பை அப்பவே எடுத்திருப்பாங்க. 6வது ஓவர் அப்பவும் மழை வந்துச்சு. அப்பவும் இவங்க பார் ஸ்கோரை எட்டல. 6வது ஓவர் முடிஞ்சப்போ நான் பார்த்தா 40 ரன் அடிக்கணும் என்னமோ இருந்துச்சு. இவங்க 29 தான் இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் மும்பை ஸ்ட்ராட்டஜிக்கா அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்தாங்க. முதல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போலர்ஸ் எடுக்க வேண்டியது. சோ மழை வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுத்தாங்க. அது வந்து டிராமாவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த 4 ஓவர் முடிஞ்சு 10 ஓவர் முடியறப்போ ஆஃப் ஏ மார்க்ல பார்த்தோம்னா இவங்க அந்த பார் ஸ்கோரை தாண்டிட்டாங்க. குஜராத் வந்து 68 அடிக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 69 என்னமோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மும்பை திரும்ப கேம்குள்ள வராங்க. விக்கெட் எடுத்து பட்லரோட விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தோம்னா திரும்ப குஜராத் வந்து கேம்குள்ள வராங்க. ரூதர்ஃபோர்ட் அடிச்சப்ப அப்புறம் திரும்ப பார்த்தோம்னா மழை பிரேக் ஆகுது. அப்புறம் பும்ராவோட ஓவர்ஸ் வந்து குஜராத் மும்பை திரும்ப கேம்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப ஒரு நீங்க நிறைய சொல்றீங்க. பாக்குறவங்களுக்கு மேபி புரியாம போயிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் ஸ்ரீராம். அதாவது மொமெண்டம்ன்றது T20ல பெரிய வார்த்தை நான் எப்பவுமே சொல்லுவேன். மொமெண்டம் எங்க இருந்துச்சு? பவர் பிளேல மும்பை பக்கம் இருந்துச்சு. குஜராத் பேட்டிங் ஆடுறப்போ. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டும் எடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப வந்து பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. பாருங்க இந்த ஓவர் முடிவுல நம்ம இவ்வளவு ஸ்கோர் இருக்கணும், இந்த ஓவர் முடிவுல இவ்வளவு ஸ்கோர் இருக்கணும். சோ யாரையாவது டார்கெட் பண்ணி ஆகணும்னு. அண்ட் பும்ரா வந்து 2 ஓவர் போட்டாரு. போல்ட் 3 ஓவர் போட்டாச்சு அந்த கட்டத்துல. சோ லெசர் போலர்ஸ் தான் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க பும்ரா போல்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் ஆடிட்டு வேற எந்த போலர் ஆடினாலும் கொஞ்சம் ஈஸியா தான் இருப்பாங்க உங்களுக்கு. சோ அங்க டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாரு பட்லரும் கில்லும். ஆட் பவுண்டரிஸ் வந்துட்டு பட்லர் கொஞ்சம் அக்ரெசிவாவே விளையாடினாரு. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் இம்பாக்ட் சப்பா வந்தாரு. ஏன்னா கார்பின் பாஷ்க்கு கடைசி ஓவர் பிரசித் கிருஷ்ணா பால்ல தலையில அடி. நான் அப்ப கமெண்ட்ரியில இருந்தேன். அப்பவே சொன்னேன் பாருங்க இம்பாக்ட் சப் ஆப்ஷனை எடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ்னு. அவங்களால ரீஸ்டாப்ல எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயருக்கு போக முடியாது. கன்கஷன் சபா மன்னிக்கும். கன்கஷன் சபா எடுத்துட்டு வருவாங்க. சோ அஸ்வினி குமார் எடுத்துட்டு வந்தா அதுதாங்க கேம் சேஞ்சரா இருந்துச்சு. சுப்மன் கில்லோட கேட்ச விட்டாங்க. அதுக்கப்புறம் பட்லர் ஸ்ட்ரைக் வந்தாங்க. இப்ப சிங்கிள் ஒண்ணுனால பட்லர் அடுத்த பாலே அவுட் ஆன உடனே என்னடா இதுன்னு நினைச்சோம். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல வாஷிங்டன் சுந்தரும் பேடப் பண்ணியிருந்தாரு, ரொதர்ஃபோர்டும் பேடப் பண்ணியிருந்தாரு. யாரை வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாம். ரொதர்ஃபோர்ட் அனுப்புனாரு. பட் அங்க வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில ஒரு சான்ஸ் எடுத்தாரு. வில் ஜாக்ஸ்க்கு ஒரு ஓவர் கொடுக்கலாமான்னு. அந்த ஓவர்ல ரன் வந்துச்சு. அந்த ஓவருக்கு முன்னாடி பார்த்தோம்னா 5 ரன் வந்து பின்தங்கி இருந்தாங்க குஜராத். அந்த ஓவர் முடியறப்ப பார்த்தோன்னா அகேடா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 ஓவர் ஆடினாங்கல்ல அந்த மழைக்கு முன்னாடி 13வது 14வது ஓவர் ஆடினாங்க. ரூதர்ஃபோர்ட் வந்து 8 ரன் அதிகமாக்கிட்டு போயிட்டாரு பார் ஸ்கோரை விட. ஸோ கேம் வந்து குஜராத்தோட கையில இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஒரு சின்ன பிரேக், ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் திரும்ப கேம் வருது. பும்ரா இல்ல இங்கதான் மறுபடியும் மொமெண்டம் எப்படி பிரேக் ஆகுது பாருங்களேன். ரதர்ஃபோர்ட் வந்து செட் ஆயிட்டாரு. 2 6 அடிச்சாச்சு. பயபுள்ள செட்டுன்னு தெரியுறாரு. சுப்மன் கில் வழக்கம் போல அவர் கேம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போல அவர் சுத்தி இருக்கிறவங்க அடிப்பாங்கன்ற கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. அங்க மழை வந்ததுதான். இப்போ ஒரு டீம் வந்து செம்மையா பண்ணுதுன்றப்போ மழை வந்துச்சுன்னா இல்ல ஒரு பிரேக் இன் மொமெண்டம் வந்துச்சுன்னா எப்பவுமே இன்னொரு டீமுக்கு ரீக்ரூப் பண்ண சான்ஸ் கிடைக்கும். இப்ப என்னடா பண்ணலாம்னு புது ஸ்ட்ராட்டஜிஸ் பேசுவாங்க. இல்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆவாங்க. அவுட் ஆஃப் பிரஷர் போவாங்க. இன்ஃபேக்ட் பேட்டர்ஸ்க்கு இன்னும் கஷ்டம் அது. ஏன்னா நீங்க திரும்ப வார்ம்டப்பா வரும். வேற போலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியர் ஒரு பிரேக் கிடைச்சிச்சுன்னா. இப்ப டெஸ்ட் மேட்ச் போலர்ஸ் இவங்க எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்ப வந்து போடுறதா பும்ராவுக்குலாம் அது பழகி இருக்கும்.
சோ பும்ரா உள்ள வர அப்ப தெரிஞ்சிச்சு பும்ராவோட 2 ஓவர் போல்ட்டோட 1 ஓவர் தான் குரூஷியல்னு. அப்ப வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு சான்ஸ் எடுக்கல. மொமெண்டம் போயிருச்சு. இவங்க திரும்ப செட் ஆகுறப்போ கில் நல்லா ஆரம்பிச்சாரு. கில் வந்து ஒரு பிளாட்டா ஒரு பவுண்டரி அடிச்சாரு ஜஸ்பிரீத் பும்ராவை. சரி ஒரு பவுண்டரி கிடைச்சாச்சு இனிமே போதும்னு நினைச்சோம். பார்த்தா அதே மாதிரி ஷாட்டுக்கு போய் பும்ரா கிட்ட அவுட் ஆகுறாரு. அங்க வந்து போகுது. அடுத்த ஓவர் போல்ட் ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் அவுட் ஆயிட்டாரு. பிச்சில என்ன மாறுதல் நடந்துச்சுன்னா இதுக்கு நடுவுல மழை வரப்ப இமீடியட்டா கவர்ஸ் எடுத்துட்டு வரல. கொஞ்ச நேரம் மேட்ச் போட்டுன்னு அம்பையர்ஸ் விட்டாங்க. அந்த டைம்ல பால் இன்னும் கொஞ்சம் ஸ்கிட் ஆகும். சோ பால் ஸ்கிட் ஆகி வரப்ப குவிக்கர் போலர்ஸ்க்கு இப்ப பாருங்க சில சமயம் பேட்டர்ஸ்க்கு உதவியா இருக்கும். இப்ப டியூலாம் வந்துச்சுன்னா பேட்டர்ஸ்க்கு வேகமா பேட்டுக்கு வரும் ஓகே. பட் பிரஷர்ல இருந்தீங்கன்னா போலர்ஸ் உள்ள வரலாம். சோ இவங்க பேட் வரதுக்குள்ள பால் வந்து அடிச்சிச்சு. ரதர்ஃபோர்ட் பீட்டன் ஃபார் பேஸ். ஷாருக் கான் பீட்டன் ஃபார் பேஸ். சுப்மன் கில் பீட்டன் ஃபார் பேஸ். பால் ஸ்கிட் ஆகி நல்லா வந்துச்சு. அங்க கேம்குள்ள வந்தாங்க. வேற ஷாருக் கான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவற விட்டார். ஒரு பவுண்டரி கிடைச்சாச்சு ஒரு அந்த ஓவர்ல. மிட் ஆன்ல சிங்கிள் ஆடிட்டு போயிருக்கலாம். பட் அவர் ஒரு அவரோட ஜோன்ல இருந்துச்சு ஷாட்டுக்கு போனாரு போல்டு. அதுக்கப்புறம் மும்பையோட கேம் ஆயிருச்சு. அப்ப ஒரு மழை வந்துச்சு பாருங்க. 2 ஓவர் 24. மொமெண்டம் ஃபுல்லா மும்பை பக்கம். அப்ப பிரேக் வந்துச்சா இப்ப மும்பை கிட்ட இருந்து மொமெண்டம் காலி ஆயிடுச்சு. என்னன்னா அந்த கேம் பாக்குறப்ப டைம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 12-9 நாங்க 12-25 நாங்க 12-30 நாங்க. மேபி 2 ஓவர் கேம் ஃபுல்லா நடந்திருந்தா இது மும்பைக்கான கேமா இருந்திருக்குமோ? 2 ஓவர் இருந்திருக்கலாம் ஸ்ரீராம். அதெல்லாம் வந்து பெரிய இருந்திருக்கலாம் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல 17வது ஓவரே வந்து ஐ திங்க் பும்ராவுக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. போல்ட் ஆல்ரெடி டன்னு. பும்ராவுக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. அங்க வந்து பும்ராவுக்கு கொடுக்கறப்ப ராஷித் கான் வந்து ஒரு மாதிரி பும்ராவோட ஸ்பெல்ல கடந்த ஆடணும்ன்றது அவருக்கு புரிஞ்சிச்சு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ மத்தவங்கள மாதிரி அடிக்க போகல பும்ராவை. அவர் கிரீஸ்ல நின்னாரு. அதுக்கு அடுத்த ராஷித் கான் அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் 2 overs 24 runs to win. பும்ராவும் போல்ட்டும் போடலைன்னா மேட்ச் க்ளோஸா தான் போயிருக்கும் ஸ்ரீராம். மும்பை தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ராகுல் தெவாட்டியான அங்க ஒரு மேஜிக் மேன் இருக்காரு ஸ்ரீராம். அவர் பண்ணி காமி இந்த மாதிரி சிச்சுவேஷன் பாருங்க. நம்ம ஐபிஎல் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா அவரை பார்த்துட்டு வரோமா. அவருக்கு பேட்டிங்கே ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு 5 மேட்ச் 4 மேட்ச் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 மேட்ச் தான் அவருக்கு ஃபுல் சீசன் பேட்டிங் கிடைக்கும்னு வைங்களேன். அதுல 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. இதை பார்த்திருக்கோம். போன சீசன் பார்த்திருக்கோம். அதுக்கு முந்தின சீசன் பார்த்திருக்கோம். ஏன்னா அவர் இந்த மாதிரி சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுவாரு. அந்த மழை பிரேக்ல கூட ஸ்ரீராம் அம்பையர்ஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹார்திக் பாண்டியா டீமோட உள்ள இருந்தாரு. ரோஹித் சர்மா டக் அவுட் இருந்தாரு. ராகுல் தெவாட்டியா உள்ள வந்துட்டாரு. ராகுல் தெவாட்டியா உள்ள வந்து அம்பையர்ஸை பார்த்து இப்படி கை நீட்டிட்டு மழையே இல்லையே நான் இப்ப விளையாடுறேன் மேட்ச ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு. அவர் மேட்ச் ஆரம்பிங்க நான் இப்ப விளையாடணும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த டைம்ல மேட்ச் அப்படி நின்று இருந்தா மும்பை வின்னு 4 ரன் டிஃபரன்ஸ்ல. ஆமா இந்த மாதிரி மாறி சீசா மாதிரி இருந்துச்சு. மாறி ஆமா ஹேட்ஸ் ஆஃப் டு தி அம்பையர்ஸ். எப்படியாவது ஒரு ஃபுல் கேம் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அம்பையர்ஸ் ரொம்ப காமா இருந்தாங்க இல்ல. அண்ட் கடைசி ஓவர் 15 ரன் டு வின் ஸ்ரீராம். இது வந்து எப்படி நான் கம்பேரிசன் எப்படி இருந்துச்சுன்னா நானும் கிருஷ்ணமாச்சர் ஸ்ரீகாந்த் கமெண்ட்ரியில இருந்தோம். அதாவது வேர்ல்ட் கப் ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியா ஜெயிப்பாங்கல்ல T20ல. இதே மாதிரி சிச்சுவேஷன் தான். இந்தியா உள்ள வர சான்ஸே இல்ல. அங்க மெயின் பேட்டர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்றப்போ அப்ப வந்து ரோஹித் சர்மா ஒரு செம சான்ஸ் எடுப்பாரு. ஒரு ஓவர் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுப்பாரு. ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு விக்கெட் எடுத்த அப்புறம் பும்ரா வந்து யான்சன் இவங்களெல்லாம் எடுப்பாங்க. லாஸ்ட் திரும்ப ஹார்திக் பாண்டியா வருவாரு. அந்த ஸ்டேஜ்லயே பாண்டியா போட்டுருக்கணும்னு நினைச்சேன். இல்ல பும்ராவுக்கு கொடுத்தாரு. பட் ராஷித் கான் ஷாருக் கானோட விக்கெட் எடுத்தாரு. சோ அங்க பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஓவர் 15 runs to win. நான் வந்து ஹார்திக் பாண்டியா போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். அண்டர்ஸ்டுட். ஒரு ஓவர் 18 ரன்கள் கொடுத்தாருன்ற அண்டர்ஸ்டுட். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி பிரஷர் சிச்சுவேஷன்ல எவ்வளவு தடவை இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு அவரு. இல்லங்க யூசுவலாவே பார்த்தோம்னா தீபக் சகர் ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம டெத்ல வந்து நம்ம பெருசா பார்த்தது இல்ல. ரெக்கார்ட்ஸ் வந்து பெருசா இல்ல அவருக்கு. வேற நம்ம ஹர்திக் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குரூசியலான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தடவை போட்டு கொடுத்துருக்காரு. ஸ்லோயர் ஒன்ஸ் போட முடியும். அவரால் யார்கர் இறக்க முடியும். நல்ல பால்ஸ் வந்து போட்டு ஒய்டி ஆக்கர்ஸ் அவரால் நல்ல ஷார்ட் பால் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளவு வெரைட்டி அவர் கையில இருக்கு அப்படிங்கிறப்போ தீபக் சகர் மாதிரி ஒரு ப்ரூவன் இல்லாத ஆள் கிட்ட போனாருல்ல. அது ஏன்னு நினைக்கிறீங்க? எதனால போயிருப்பாரு? ஏன்னா ஸ்ரீராம் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் சொன்னேன் இல்ல. இதுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியா ஜஸ்ட் டாப் ஆஃப் த மெமரியில இருக்கிறது பங்களாதேஷ்க்கு எதிரான ஒரு மேட்ச். தோனி ஒரு ரன் அவுட் அடிப்பாரு. அதுலயும் அவர் வந்து 7 ரன்னோ 4 ரன்லாம் டிஃபெண்ட் பண்ணி இந்தியா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு லாஸ்ட் ஓவர்ல. அப்பெல்லாம் கேப்டன் வந்து ஒரு தோனியோ ரோஹித் சர்மாவோ. தான் கேப்டனா இருக்கிறப்ப கஷ்டம் ஸ்ரீராம். ஹார்திக் பாண்டியா குஜராத்துக்காரர் தான் அவர் பண்ணிருப்பாரு. இங்க வந்து அவரால் பண்ண முடியுமான்ற மேபி ஒரு டவுட்டா இருக்கலாம். இன்னொரு விஷயம் ஒரு ஓவர்ல 18 ரன் கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம நாளா இல்ல இன்னொருத்தனை ட்ரஸ்ட் பண்ணுவோம்னு நினைச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் ஹைன்சைட்ல பேசுறோம் ஸ்ரீராம். பட் எனக்கு தெரிஞ்சு கடைசியில ஹார்திக் பாண்டியா போட்டது ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கும். தீபக் சஹர் கூட அந்த நோ பால் போடலைன்னா பாருங்களேன். அது நோ பால் கடைசியில குரூஷியலா போயிடுச்சு. நோ பால்னு பாக்குறப்ப தான் கடைசியில பேசும்போது சொல்றாரு ஹர்திக்
நாங்க கேட்ச்லாம் டிராப் பண்ணது கூட பெருசா இம்பாக்ட் ஆகல. நோ பால் போட்டதான் வந்து அத நான் எப்பவுமே ஒரு கிரைம்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா பார்த்தோம்னா, அவர் போட்ட அந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா ஒரு 11 பால் போட்டிருப்பாரு. 2 நோ ஆமா பால் 3 ஒய்டு போட்டுக்கிட்டே இருந்தாரு. அங்கதான் வந்து திரும்ப வந்து குஜராத் வந்து அந்த பார் ஸ்கோர தாண்டி திரும்ப உள்ள வர ஆரம்பிச்சாங்க. சோ அந்த கரெக்ட். ஒரு அங்கதான் ம், அங்கதான் அவரோட கான்பிடன்ஸ் போச்சு ஸ்ரீராம். ம், இன்ஃபேக்ட் லாஸ்ட் பால் 1 ரன் டு வின். நான் நினைச்சேன் சூப்பர் ஓவர் போகும். ஹார்திக் பாண்டியா டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா போயிருக்கும். தீபக் சேஹருக்கு டைம் இருந்துச்சு. அவர் ம், ஸ்டம்புக்கு வரவே இல்ல பாருங்களேன். மிட் ஆஃப் போகுது. ஓகே குவிக்கா தான் நடக்குது. நீங்க டப்புன்னு திரும்பி வர வேணாமா? 1 பால் 1 ரன் டு வின்ன்றப்போ. ம், சூரியகுமார் யாதவ் எங்க இருந்தோ வந்தாரு. ம். பட் கரெக்டா பாலோட லைன்ல இருந்து தீபக் சேஹரே வந்திருக்கலாம் அங்க பால கலெக்ட் பண்ணி அடிக்க. அவ்வளவு டைம் இருந்துச்சு ஆக்சுவலா அதுல. ஹர்திக் கடைசியில சொல்லும்போது இது வந்து கேம் ஆஃப் மார்ஜின்ஸ், சின்ன சின்ன டிஃபரன்ஸ்ல தான் நான் தோக்குறோம் அப்படின்னாரு. நிறைய சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு பேட்டிங் ஆடுறப்ப பார்த்தோன்னா ஒரு 25 ரன்ஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இவர் நின்றுந்தாருனா, ஏன்னா அதுக்கு முந்தி 2 ஓவர்லயும் 2 விக்கெட் போயிருக்குது. முக்கியமான பேட்டர்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவர் சாய் கிஷோர் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தா, இவர் நின்றிருந்தா மேபி 20, 30 ரன்ஸ் அதிகமா வந்திருக்கலாம். அது ஒரு தப்பா தெரிஞ்சது எக்ஸாக்ட்லி. எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கதான் பார்த்தா சாய் கிஷோர் எவ்வளவு நல்லா போட்டாரு பாருங்களேன். 2 டாட் பாலுக்கு அப்புறம் 3வது பால் தூக்கி போடுறாரு. அது ம், எவ்வளவு தைரியம் வேணும். 6 ம். போயிருக்கும் மடக்கி அடிச்சிருந்தாருன்னா. அங்க விக்கெட் கிடைச்சிச்சு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த அந்த நோ பால்ஸ் போட்ட அந்த ஓவர் ஆகட்டும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப டிஃபென்சிவா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஹர்திக். மழை வருது. இந்த சமயத்துல வந்து நாம வந்து அந்த பார் ஸ்கோருக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒயிட் ஏக்கர்ஸா போடுறது. ரொம்ப அட்டாக்கிங்கா போடாம ரொம்ப டிஃபென்சிவா போனாரு. அது ஒரு தப்பா தெரிஞ்சது. அப்புறம் வந்து கடைசியில வந்து ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே சொன்ன மாரி தீபக் சகருக்கு ஓவர் குடுத்தது. இந்த மாரி சின்ன சின்ன தவறுகள் நெறைய பண்ணிட்டாரு ஹர்திக் இந்த மேட்ச்ல. மத்ததெல்லாம் சின்ன தவறுங்க. லாஸ்ட் ஓவர் தீபக் சகர் குடுத்தது பெரிய தவறு. 15 ரன் டு வின்ன்றப்போ ஐ திங்க் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிருச்சு ஸ்ரீராம். அண்ட் இந்த மாரி ஒரு மேட்ச்ல வின் பண்ணி தான் மும்பை வந்து ஒரு ஃபார்முக்கு வந்தாங்கல்ல முன்னாடி டெல்லி கூட. கரெக்ட். இப்ப ம். வந்து ஜிடி இந்த மாரி ஒரு மேட்ச வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு வந்து பெரிய பூஸ்ட்டா இருக்கும்? பெரிய பூஸ்டாலாம் இருக்காது ஸ்ரீராம். ஐ ம். திங்க் பெரிய டோஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏங்க பின்ன என்ன ஸ்ரீராம் ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இது. அத ம், கில்லும் ரதர்ஃபோர்டும் இருந்தப்ப கூட ஈஸியா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இது. இப்ப அவங்களுக்கு வேக்கப் கால் என்னதுன்னா, டாப் 3 எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் என்ன ஆகும்னு இவ்வளவு நாள் பேசினதாங்க. எல்லா டீமும் பேசிட்டாங்க. டாப் 3 எடுத்தா என்ன ஆகும்னு. நானும் வந்து கேட்பேன். நீங்க முதல்ல டாப் 3 எடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் லெட்ஸ் டிசைட்ன்னு. இன்னைக்கு பார்த்தோமே ஸ்ரீராம். ஸோ என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து சன்ரைசர்ஸும் இந்த மாரி தான் வந்துட்டு இருந்தாங்க. அபிஷேக், ஹெட் இவங்கலாம் டாப்ல வந்து பயங்கரமா ம். அட்டாக்கிங் ஆடி வந்தாங்க. பட் பிளே ஆஃப்ஸ்ன்னு வந்தோனே அந்த டாப் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சாங்க. சன்ரைசர்ஸ் வந்து அந்த சான்ஸ மிஸ் பண்ணாங்க. சாம்பியன் ஆகுற சான்ஸ. குஜராத் மேபி அந்த மாரி ஒரு இடத்துல லீக்ல வந்து ஃபுல்லா வந்து அவங்க வந்து பட்டாசா ஆடிட்டாங்க. மேபி பிளே ஆஃப்ஸ் நெருங்கும்போது இன்னும் கவனமா இருக்கணுமா அவங்களோட டாப் 3? கவனமா இருக்கணும். பிளஸ் ஆமா கவனமா இருந்தே ஆகணும் ஸ்ரீராம். ம். எஸ்பெஷலி மிடில் ஆர்டர் வந்து இந்த மாரி அவுட் ஆகுறாங்க. ஒரு 150 அடிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, ஐ திங்க் அங்க வேக்கப் கால் இருக்கு. ம். அங்க யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போங்கன்னு. அண்ட் ம். இன்னைக்கு மேட்ச் ஒரு எக்ஸெப்ஷன் ஸ்ரீராம். அதாவது மழை எப்ப வரும், எப்ப போகும் தெரியாது. சோ பும்ராவோட ஓவர பார்த்து ஆடணும். பும்ராவும் இன்டெலிஜென்ட்டா ஒரு பால் வைடா போட்டு 4 குடுக்குறாரு. அடுத்த பால் ஸ்டம்புக்கு வரதுக்கு. ம். யப்பா! சோ எல்லா டீம்லயும் ஒரு பும்ரா கிடையாது. ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் கிரிக்கெட்டர். ஜெயிச்சிருந்தா பும்ரா மாஸ்டர் கிளாஸ். அண்ட் கடைசியில மேட்ச் முடியல இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். சுப்மன் கில்லுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் என்னால ஏத்துக்க முடியல ஸ்ரீராம். என்னோட ஆமா. பெர்சனல் ஒப்பீனியன் சாய் கிஷோர் மேன் ஆஃப் த மேட்ச். ஆமா. இது வந்து எல்லாருமே வந்து பேசுறதுதான். ஏன்னா, இவரு 46 பால் பிடிச்சு 43 ரன் அடிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல இதான். கேம டீப்பா எடுத்துட்டு போணும்னு நெனச்சாரு. அது நடக்கல. பட் ஏங்க சாய்க்கு டீப்பா எடுத்துட்டு போய் 19வது ஓவர் வரைக்கும் நீங்க இருந்து ஜெயிச்சு குடுத்தா கூட நான் பரவாயில்லைங்க. அதுக்கு பேரு டீப்பா எடுத்துட்டு போறது. பிரஷர்ல பக்கிள் டவுன் ஆயி பும்ரா கிட்ட அவுட் ஆனா அதுக்கப்புறம் என்னங்க ஸ்ரீராம்? அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்போசிஷனே கேமுக்குள்ள வந்தாங்க. ம். பட் என்னன்னா, நெறைய மேட்சஸ்ல இதே மாரி பார்க்குறோம். ஒரு பவுலரா, பேட்டரா குடுக்குறதுன்னு பார்க்குறப்ப டக்குனு ஒரு பேட்டர் குடுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஒரு பவுலர் வந்து கேம்குள்ள எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது பல சமயங்கள்ல வந்து ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், ஒரு பவுலரா ஒரு ஐ மீன் பவுலர்ன்னு இல்ல. ஒரு ஸ்டாரா வேற யாராவது வரப்ப சில மேட்சஸ்ல மட்டும் தான் அது வந்து மாத்தி குடுக்குறாங்க. ம். இன்ஃபாக்ட் ஆர்சிபிலாம் ஒரு சில மேட்ச் வந்து விராட் கோலி அடிச்சிருந்தாலும் குருணால் பாண்டியாவுக்குலாம் குடுத்தாங்க. மத்த ம். பிளேயர்ஸ்க்குலாம் குடுத்தாங்க. பட் எனக்கு தெரியல இந்த இந்த கேம் மட்டும் தான் நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் மத்த கேம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் குட் டு சி ஐ மீன் சாரி சேட் டு சி சாய் கிஷோருக்கு குடுக்காம சுப்மன் கில்லுக்கு குடுத்தது. இல்ல வேற யாருக்கு வேணாலும் குடுத்துருக்கலாங்க. பும்ராவுக்கே குடுத்துருக்கலாம். அது இந்த மாரி தான் வந்து அம்பையர்ஸும் கன்ஃப்யூஸ் ஆகியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அம்பயர்ஸ் இல்லங்க. ஒவ்வொருத்தரும். எஜுடிகேட்டர் இன்னைக்கு மேட்ச்ல சுனில் காவஸ்கர். சரி ஓகே. சொன்னாங்களே பிரசன்டேஷன்ல. ம். அவர்தான் கவனிக்கல அத. இன்னைக்கு டிசைட் பண்ணாரு. யார் மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு. இந்த ம். இங்கிலீஷ் காமெண்டேட்டர்ஸ் அவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தரும் அவங்க ரொட்டேஷன்ல வச்சுப்பாங்க.
இவர் வந்து கில்ல வந்து குடுக்கணும்னு கொடுத்திருக்கிறாரு. பார்க்கலாம். சரி, நம்ம வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே விசஸ் இல்ல கேகேஆர் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஈடன் கார்டன்ல. சொல்லுங்க ப்ரெடிக்ஷன் என்ன எதிர்பார்க்கலாம்? கேகேஆருக்கு தான் முக்கியம். சிஎஸ்கே மேட்ச்னா தனி வீடியோ பண்ற ஸ்ரீராம். என்ன நடக்கும்னு கூட கேட்காம சொல்லுங்க, ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கன்ற அளவுக்கு சிஎஸ்கே ஆகிட்டாங்க. நான் சிஎஸ்கேன்னு சொல்றேங்க. சிஎஸ்கே என்ன நடக்கும்? சிஎஸ்கே போட அப்படி க்ளோஸா வராங்க இப்பதான் வின் பண்றதுக்கு. இல்ல ஸ்ரீராம், நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, பாருங்க இதே மாதிரிதான் ஒரு சீசன் ரொம்ப பேடா போனப்ப கடைசி 3 மேட்ச்ல ஒரு பிளேயர் கண்டெடுத்தாங்க, ருத்துராஜ் கேக்வாட், ஹூ டர்ன்ட் அவுட் டு பி யுவர் கேப்டன். அதுக்கப்புறம் சோ நான் அந்த மாதிரிதான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறேன். இந்த மாத்திரை இன்ஃபேக்ட் உர்வில் பட்டேல் விளையாடுவாருன்னு ஒரு கிளியர் சிக்னல் வருது. சோ இந்த மாதிரி சின்ன பசங்களை இறக்கி விடுங்க, யாராவது அதை வந்து தைரியமா பிரயோகப்படுத்தட்டும். அது மட்டும் தான் என்னோட பெரிய ஆசை. டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா இறக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி? மேபி மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம்னு பாக்குறாங்களா, இல்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரூல்ஸ் என்ன? நீங்க ரீடைன் பண்ணலாம். நீங்க வந்து அவுட் ஆஃப் த வே போய் எடுத்தா கூட உங்களுக்கு ரிட்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ரிட்டென்ஷன் ஆப்ஷன் இருக்கு. சோ இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணிக்க முடியும். ஆயுஷ் மாத்திரேவை சிஎஸ்கேவால ரீடைன் பண்ணிக்க முடியும். பண்ணிட முடியும். ஓகே, அப்ப புரிஞ்சிருச்சு. மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே டீமை செட் பண்றோம்டா அப்படின்னு இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன. வேற வழி எதுவும் இல்லையே ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் வந்து கேகேஆர் ஜெயிச்சாலும் பெருசா வருத்தப்படுறது இல்லை. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். இன்னைக்கு மும்பை வந்து தோத்தது. ஏன்னா ஜிடிக்கு இன்னொரு மேட்சும் இருக்கு, ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கு. வேற மும்பைக்கு அது கிடையாது. இப்போ டிசி, மும்பை, பஞ்சாப் இவங்களுக்குள்ள ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் நடக்க போகுது. தனக்குள்ளேயே விளையாடிக்க போறாங்க. ஏற்கனவே எம்ஐ வந்து ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் ஆடிட்டு வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே கூடயும். இப்ப இன்னொரு ட்ரை சீரிஸ்ல ஜெயிக்க வேண்டிய நிலைமையில எம்ஐ இருக்காங்க. ஆமாங்க, கண்டிப்பா ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே தான் சொல்றீங்க, பார்க்கலாம். கேகேஆரோட குடியை கிடைக்கும். கேகேஆர் ஜெயிச்சாலே எனக்கு பெருசா வருத்தம் எதுவும் இல்லைங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் டோர்னமெண்ட். ஆமாங்க, சிஎஸ்கே மேட்ச்ல இப்ப அப்படிதான் இருக்கு. யார் ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற நிலைமையில பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்ரீராம், தேங்க்யூ.